இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்தினை கருத்திற்கொண்டு கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் விருத்தி சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் நேரடி வகுப்புகளில் பங்கு கொள்ள இயலாத வெளி மாவட்ட இளைஞர்களை கருத்திற்கொண்டு போட்டி பரீட்சைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான நுண்ணறிவு மற்றும் பொது அறிவு வழிகாட்டல் இலவச அமர்வுகள் எமது தளம் அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்டு இன்றைய தினம் 3வது வகுப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளது. இன்றைய அமர்வில் நுண்ணறிவு பாடத்திட்டம் தொடர்பான வழிகாட்டலை வளவாளர் முரளிதரன் ஜெசிதரன் அவர்களால் முன்னெடுக்கப்பட உள்ளது. தயவு செய்து குறித்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் உங்களுக்கான சந்தேகங்களையும் வினாக்களுக்கான விடைகளையும் மைக்கை அன்மியூட் பண்ணி தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நேரத்தை கருத்திற்கொண்டு அமர்வை வளவாளரிடம் கையளிக்கின்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? இதுல முதலாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வளமையாக சொல்றதுதான் மேக்ஸிமம் அன்மியூட் பண்ணி கதைங்க. நீங்க சட் பாக்ஸ்லயோ அல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணா எனக்கு விளங்காது. ஸோ மேக்ஸிமம் அன்மியூட் பண்ணி கேட்டீங்கன்னா செஷன் இன்டராக்டிவா இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வினாக்கள் 1 to 5 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும் 4 சொற்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 சொற்கள் யாதேனும் ஒரு விதத்தில் ஒற்றுமையை காட்டுவதோடு மற்றைய சொல் அவ்வாறான ஒற்றுமையை காட்டுவதில்லை. அவ்வாறு ஒற்றுமையினை காட்டாத சொல்லி தெரிவு செய்து அதற்குரிய தேர்வு இலக்கத்தை அவ்வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதுல 4 சொற்கள் தந்திருக்காங்க. அதுல 3 சொல் என்னது, ஏதோ ஒரு விதத்துல தொடர்புபடுது. ஆனா ஒரு சொல் வேறுபட்டதா காணப்படுது. ஸோ அப்படியான அந்த சொல்லை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை என்ன செய்யிருக்காங்க, புள்ளிக்கோட்டின் மீது எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 4 சொற்கள் தந்திருக்காங்க. முதலாவது கலைத்திட்டம், பாடம், பாடத்திட்டம், தவணை பரீட்சை. அப்ப இதுல எந்த இது விடையா வரலாம்? கலைத்திட்டம், பாடம், பாடத்திட்டம், தவணை பரீட்சை. 4வது தவணை பரீட்சை. ஏன்? ஓகே, 4வது விடைன்னு சொல்லுங்க. ஏன் 4வது விடையா வரலாம்? மற்ற 3ம் ஏதோ ஒரு வகையில இந்த பாடங்களை சம்பந்தப்பட்டதா இருக்கு. இது மட்டும் பரீட்சை என்று சொல்லி. கலைத்திட்டம் என்ன? சாரி சார், இல்ல இல்ல, இது அப்படின்னு சொல்ல கேட்கிறேன். கலைத்திட்டம் என்ன? வாய்ஸ் வித்தியாசமா இருக்கல. இல்ல கலை கேள்வியை தான் கேட்டேன். கலைத்திட்டம் இல்ல. இதுல இந்த கேள்விக்கு இப்ப முதலாவது விடையா 4வது விடையான்னு பாக்குறது இல்ல. ஜஸ்ட் நாங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசா சார் லேர்ன் பண்ணணும். இப்ப அந்த இதுல கலைத்திட்டம் என்ன? தெரியல. வேற யாரும்?
நான் நினைக்கிறேன் கலைத்திட்டம் என்பது ஒரு மாணவர்கிட்ட கற்றல் அணுகுமுறை பற்றி ஒரு ஒரு தொடர்பான ஒரு விடயம். கூகுள்ல கலைத்திட்டம் அடிச்சா அப்படித்தான் வரும். மாணவர்களின் கற்றல் ஓ, அனுபவங்கள். அப்படித்தான் வருது. மற்றது எனக்கு ஒண்ணு ஞாபகம், கலைத்திட்டம் எனக்கு உண்மையிலே டெபினிஷன் தெரியாது. ஆனா பிஜிடி சிலபஸுக்கு அப்படி ஒன்று இருந்ததுன்றது ஏதோ ஒரு சும்மா ஜஸ்ட் ரெண்டமா ஆட்டி ஒரு புக் பார்க்கும்போது இருந்தது. நான் நினைக்கிறேன் 4வது தான் இதுல விடியா இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி தவணை பரீட்சைன்றது. இதுல வந்து இந்த கலைத்திட்டம், பாடத்திட்டம், பாடம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கலைத்திட்டம்ன்றது வந்து ஒரு லைக் பாடத்திட்டம்ன்றது பாடத்துல இருக்கிற சிலபஸை வந்து நான் பாடத்திட்டம்னு சொல்லுவோம். கலைத்திட்டம்னு சொல்லும்போது வந்து அதை எப்படி டீச் பண்றது, என்னென்ன வகையான செயற்பாடுகள் இருக்கு. இப்போ நம்மள அடுத்தமன்னு சொல்லி சொன்னா வரலாறுல வந்து என்னது வரலாறு நம்மளா பாடங்கள் எங்கிட்ட இருக்க போகுது. 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், பாடத்திட்டம்னு சொல்லுவோம். அதே நேரம் வந்து கலைத்திட்டம் எடுத்து சொல்லிச்சுன்னா அது வந்து டீச்சர்ஸ் கொடுக்குறதா இருக்கும். சரிதானே? பாடத்திட்டம் மாணவர்களுக்கு, கலைத்திட்டம் வந்து டீச்சர்ஸுக்கு உரியது. அதாவது எப்படி டீச் பண்றது, என்னென்ன வகையான செயற்பாடுகள் இருக்கணும், மாணவர்கள் அந்த பாடத்தோட மாணவர்கள் அனுபவம், அப்போ அது ரிலேட்டட் ஃபுல்லாக கலைத்திட்டத்தோட இருக்கும். அதே பாடம் எடுத்தோம்னு சொல்லி நம்மள வந்து சொல்லுவோம் தவணை பரீட்சை. ஸோ இதுல வந்து முதல் ரெண்டும் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு டவுட் உண்டு. இதே இதுல கருத்திட்டம் சொன்னா அப்படி அது எப்படி சார் வரும்? கருத்திட்டம் இதுல வந்து கருத்திட்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோல் செட்டிங் மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்காக வந்து நாங்க செய்யற பிளானை வந்து சொல்லுவோம் வந்து கருத்திட்டம் அப்படின்னு சொல்லி. ஓகே சார். உதாரணமா அந்த நிகழ்ச்சியின் கருத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பாடத்தின் கருத்திட்டங்கள்னு சொல்லி ஒப்ஜெக்டிவ்ஸ் அதுகளெல்லாம் பொதுவாக வந்து கருத்திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாடத்தை படிக்கிறதுனால மாணவர்கள் வந்து என்ன விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளுவாங்க, அல்லது நிகழ்ச்சி மூலமா வந்து என்ன விஷயங்களை பெற்றுக்கொள்வாங்க, ஒப்ஜெக்டிவ்ஸ் அதை வந்து நம்மளால கருத்திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இதுல வந்து எது விடையா வரும், கலைத்திட்டம் விடையா வருமா இல்ல தவணை பரீட்சை விடையா வருமா? கலைத்திட்டம். ஓகே, ஏன்? என்னன்னு சொன்னா இதெல்லாம் மாணவர்களுக்காகவே பாடம், பாடத்திட்டம், தவணை பரீட்சை கூட மாணவர்களுக்கான இதா இருக்கும். இது டீச்சருக்கான வழிநடத்தல் வழிகாட்டி மாதிரி. ஓகே, நானும் அதே எல்லாம் திங்க் பண்ணேன். ஸோ பாடத்திட்டம் நான் நினைக்கிறேன் சார் தவணை பரீட்சை தான் இதுல விடிய வருமாண்டு. என்னன்னா முதல் கூண்டமே கற்றல் தொடர்பான செயற்பாடுடையது, கடைசி இது இவாலுவேஷன் மதிப்பீடு தொடர்பானது. அப்படி ஒரு வித்தியாசப்பட வேண்டும் நினைக்கிறேன். அந்த ரெண்டு விதத்திலையுமே வந்து பார்க்கலாம் இந்த விடையை வந்து. ஒன்று வந்து கலைத்திட்டம், பாடத்திட்டம், பாடம் எல்லாமே வந்து ஒரு கேட்டகரி செயற்பாடு. ஆனால் தவணை பரீட்சை வந்து ஒரு மதிப்பீடு அந்த ரீதியிலையும் வந்து பார்க்கலாம். அல்லது வந்து இந்த பாடத்திட்டம், பாடம், தவணை பரீட்சை இது எல்லாமே வந்து மாணவர்கள் சார்ந்தது. கலைத்திட்டம் வந்து என்னது, ஆசிரியர்கள் சார்ந்தது. ஸோ இப்படி அந்த பாடத்தை வந்து படிப்பிக்க போறாங்க, என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னு சொல்லிச்சா தவணை பரீட்சை வந்து விடையா வரும். ஸோ வேற யாருமே ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்கலாம். ஓகே, நான் இந்த கேள்வியை ஒரு ஸ்டார் மார்க் பண்ணி வைப்போம். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நான் வேறு யார்டையும் கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்து சொல்லி வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து தவணை பரீட்சை வந்து விடையா வரும் சொல்லி சொன்னால், சாரி, கலைத்திட்டம் விடையா வரும் சொல்லி சொன்னால், இந்த பாடத்திட்டம், பாடம், தவணை பரீட்சை எல்லாமே வந்து என்னது ஒரு லைக் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்குதுன்னா
பாடத்திட்டம் அதுக்குள்ள அந்த பாடங்களுமே வரப்போகுது, அது ரிலேட்டடாக தான் தவளை பரீட்சை வரப்போகுது. ஆனால் அந்த கலைத்திட்டம்ன்றது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி மாணவர்கள் கற்றல் அனுபவம் சார்ந்தது, இது டிரெக்டாக வந்து அகாடமிக் வேல்யூவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து எண்ட் ஆன்சர் வந்து கலைத்திட்டம். ஸோ இதுக்கு மேலே ஒரு குழப்பம் இருக்கிறதால வந்து நான் வேறு யார் டைம் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணி அடுத்த கிளாஸில் வந்து இதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வேறு யாருக்கும் ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ 2வது கேள்விக்கு போவோம். அனுபவம், பாண்டித்யம், தேர்ச்சி, வித்துவம். வித்துவம் சார். ஏன்? அனுபவம், பாண்டித்துவம், தேர்ச்சி எல்லாமே எல்லாமே ஒரே கருத்தை சேர்ந்ததா தெரியுது சார். அதே நேரம் வித்துவம் சொல்ல போல கருத்து வேறுபடுற மாதிரி விளங்கு. எப்படி விளக்க தெரியல சார். ஓகே ஓகே ஓகே, விஷயம் இல்லை. நான் நினைக்கிறேன் இதுல விட இது அனுபவமா தான் இருக்கும். என்னென்னு சொல்ல பாண்டித்தியம் வித்துவம் ரெண்டுமே ஒன்றுதான். பாண்டித்தியமும் வித்துவமும் தேர்ச்சியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அனுபவம்ன்றது ஒரு சின்ன விஷயம் கூட அனுபவம் ஆகலாம், ஆனா சின்ன விஷயம் வந்து தேர்ச்சி ஆகுமாண்டா இல்ல. பாண்டித்தியம்ன்றது அது ஒரு எக்ஸ்பர்டான ஒரு வேர்ஷன் மாதிரி, வித்துவமும் அதே மாதிரி. ஆகவே இது அனுபவம்ன்றதான் விடியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். வித்தியாசமானது என்னடா தான் அடிப்படை கருவா இருக்கு, சின்ன இருக்குதுல. அனுபவம்ன்றது வந்து இப்போ ஒரு விஷயத்த நாங்க செய்யும் போது அதுல கிடைக்கிற அறிவு, அதுதான் வந்து என்ன செய்யும் அனுபவம்னு சொல்லுவோம். இப்ப நான் இந்த ஐக்கியூ கிளாஸ்ல ஒரு செஷன் செய்யறேன்டா, அந்த செஷன் செஞ்சது எனக்கு ஒரு அனுபவம். அதே பாண்டித்தியம் என்று சொல்லும் போது நான் ஒரு 100-200 செஷன் செய்யும் போது ஒரு பாண்டித்தியம் அடையும். ஒரு 50 ஒரு 20 செஷன் செய்யும் போது ஒரு தேர்ச்சி. அதே மாதிரி ஒரு 100-120 செஷன் செய்யும் போது வந்து ஒரு வித்துவம் வரும். அதாவது சொல்லுவாங்க முத்தமிழ் வித்தகர் எல்லாம் சொல்லுவாங்க. முத்தமிழ் வித்தகர். ஸோ அப்போ வித்துவம் வந்து என்னது ஒரு எக்ஸ்பர்டைஸை தான் வந்து குறிக்கும். அதே மாதிரி வந்து தேர்ச்சியும் அதே மாதிரி. ஓகே, இவர் வந்து வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவர், தமிழ் வித்துவான். இவர் தமிழ்ல வந்து பாண்டித்தியம் பெற்றவர். ஸோ அப்படியான சொல்ல எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸை வந்து ஒரு ஒரு லைக் ஒரு கொஞ்சம் நல்லா செய்யக்கூடியார்கள், நல்லா தேர்ச்சி பெற்றார்கள், அப்படியானங்களை சொல்ற ஒரு வார்த்தைகள் வந்து இந்த பாண்டித்தியம், தேர்ச்சி, வித்துவம் எல்லாம். அனுபவம்ன்றது வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் போது அதுல இருந்து கிடைக்கிற அறிவு, அதான் பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பாண்டித்தியம், தேர்ச்சி, வித்துவம் எல்லாத்துக்குமே அடிப்படையானதுன்னு பார்த்தோம்னா அனுபவம். எவ்வளவு தூரம் அனுபவம் கூட இருக்குதோ அந்த வந்து பாண்டித்தியம், தேர்ச்சி, இந்த வித்துவம் எல்லாமே வந்து வரும். ஆகவே வந்து இந்த வினாவில் வந்து பாண்டித்தியம், தேர்ச்சி, வித்துவம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பொருளை தர்ற சொல்லுகள். ஸோ வித்தியாசமா இருக்கிற வந்து அனுபவம். சரிதானே? யாருக்குமே டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? யாருக்குமே டவுட் எதுவும் திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்க, இஷ்யூ இல்லை. இல்லைன்னா அடுத்த கேள்வி போவோம். ஸோ கடந்த கிளாஸ்களை விட இந்த கிளாஸ்ல கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இதே மாதிரி இன்டராக்ட் பண்ணி தொடர்ந்து 3வது கேள்வியே பார்ப்போம். ஒப்படை, செயற்பாடு, அப்பியாசம், உதாரணம். உதாரணம். ஓகே, உதாரணம். வேறு யாரும்? உதாரணம். உதாரணம். ஏன் உதாரணம்? இதுல சொல்லியிருக்கிற அந்த ஒப்படை, செயற்பாடு, அப்பியாசம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸை குறிக்குது. நம்ம ஒப்படை செய்யறது, அது மாதிரி செயற்பாடு வந்து டிரெக்ட் மீனிங். அப்பியாசம் சொல்லும் போது அப்பியாச கொப்பி, அதாவது பயிற்சி கொப்பி மாதிரி தான். அப்ப அதில் மூணுமே வந்து என்னது ஏதோ ஒரு விஷயத்த நான் செய்யறதை வந்து குறிக்கும். அதே நேரம் வந்து உதாரணம் வந்து டிரெக்டா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு மீனிங் வந்து வரப்போகுது. ஸோ ஹாய் வந்து டிரெக்டா வந்து நாங்கள் 4வது விடையை வந்து இதுல வந்து தெரிவு செய்யலாம். சரி, அடுத்த 4வது கேள்வியை பார்ப்போம். மதிப்பீடு, பரீட்சை, கையாண்டு பார்த்தல், கணிப்பீடு. கையாண்டு பார்த்தல். ஓகே, ஏன்?
சார் கையாண்டு பார்த்தாருங்களா என்ன சார் ஆக்சுவலா? கையாண்டு பார்த்தல் மீன்ஸ் ஒரு ஹேண்டில் பண்ணி பாக்குறேன்னு ஓகே ஓகே சார் கையாள் தானே கையாண்டு கையாளுது கையாண்டு பார்த்தல் வருது சார். அதுதான் சார் விட என்னோட மற்ற மதிப்பீடு பரீட்சை கணிப்பீடு எல்லாமே ஒரு அசஸ்மெண்ட் மதிப்பிடுறது பரீட்சையும் அதைத்தான் செய்யுது, கணிப்பீடும் அதைத்தான் செய்யுது. ஓகே. கையாண்டு பார்த்தல் இந்த மதிப்பீடு பரீட்சை கணிப்பீடு எல்லாமே வந்து இப்ப உதாரணமா நாங்க எல் போர்டுக்கு வந்து ரொட்டு போர்டு காட்டுறோம்னா அதை ஒரு ஜட்ஜ் பண்ணுவாரு தானே. அதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், மதிப்பீடு பரீட்சை கணிப்பீடு என்னவும் சொல்லலாம். அதே நேரம் வந்து இப்ப நான் வந்து மோட்டர் பைக் ஒரு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன், ஒரு மோட்டர் பைக்ல இருந்து ஓடி பாக்குறேன். அதெல்லாம் வந்து ஒரு கையாண்டு சுயமா பார்த்து கையாண்டு பார்த்தது என்ன சார்? இது சுயமா செய்யறது, அதை இன்னொரு மதிப்பு. யா. அப்ப வந்து இதுக்கு டிரெக்டா வந்து என்னது மூன்றாவது விடை வந்து வரும். அடுத்து 5வது கேள்வி, கனவு அபிலாஷை ஞாபகம் எதிர்பார்ப்பு. ஞாபகம். ஞாபகம். ஓகே, அதுவும் டிரெக்டா தெரியும். கனவு அபிலாஷை விருப்பம் எதிர்பார்ப்பு. ஸோ மூணுமே வந்து ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷனை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது. அதே ஞாபகம் வந்து இறந்த காலம். மூன்றுமே வந்து கனவு அபிலாஷை எதிர்பார்ப்பு மூன்றுமே இருக்க ஒரு ஒற்றுமை வந்து மூன்றுமே வந்து எதிர்காலத்தில் இருக்க போற விஷயங்கள். அதே ஞாபகம்ன்றது வந்து இறந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அதில் வந்து ஞாபகத்தை வந்து நாங்கள் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுமே வந்து ஒரு டிரெக்டான ஆன்சர். ஸோ முதல் 5 கள்லையும் பார்த்தோன்னா முதல் 5 கள்லையும் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? அல்ல இது விலங்குல சிறு கத்திரம் விளங்கப்படுத்துங்கன்னா சொல்லுங்க. சேரன்னு கூட சொல்லுது சொன்னீங்கன்னா சார். ஓகே, ஒருத்தருக்கும் டவுட் இல்லை. என்ன அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்க சட் பாக்ஸ் யூஸ் பண்ணினாலும் அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஸோ சொல்லிருந்தேன் அன்மியூட் பண்ணி கதைங்க. ஓகே, அடுத்த கேள்வி. 6 தொடக்கம் 10 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும் 4 சொற்சோடிகள் வீதம் தரப்பட்டுள்ளன. தரப்பட்டுள்ள சொற்சோடி 2க்கும் இடையே உள்ள தொடர்பானது 3 சோடிகளில் மாத்திரம் சமனானது. ஓகே, இதுல ஒவ்வொரு சோடிகள்லையும் வந்து 2 சொற்சோடி தந்திருக்காங்க. அதுல இருக்கிற தொடர்பு 3 சோடிகளில் மாத்திரம் சமனானது. அவற்றுடன் பொருந்தாத எஞ்சிய சொற்றோடியை தெரிவு செய்து அதற்குரிய தேர்வின் இலக்கத்தை அவ்வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஓகே, இதுல ஒவ்வொரு விடையிலையும் வந்து என்னது 2 சொற்கள் தந்திருக்காங்க, ஒரு சொற்றோடிகள் வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி 3 சொற்றோடிகள் வந்து என்னது ஏதோ ஒரு விதத்துல வந்து சம்பந்தப்பட்டது, ஒன்று வந்து சம்பந்தப்படாதது. சரிதானே? பார்ப்போம். 6வது கேள்வி. 6வது கேள்வியில வந்து முதல்ல தந்திருக்காங்க, சுற்றுப்பயணி வழிகாட்டி, ஏவலால் ஆலோசகர், விளையாட்டு வீரன் பயிற்றுனர், மாணவன் ஆசிரியர். ஏவலால் ஆலோசகர். ஓகே, ஓகே. வேற விடையில் வேறு யாரும்? ஓகே, ஏன் 2வது விடை? இது ஒவ்வொன்றுக்குமே சார் சுற்றுப்பயணத்துக்கு போக்குள்ள வழிகாட்டி என்ற ஒரு ஆள் தேவைப்படுற. அதே மாதிரி விளையாட்டு வீரருக்கு பயிற்றுவிப்பாளர் என்ற ஒரு ஆள் தேவையா இருக்கிறார். மாணவனுக்கு ஆசிரியரும் தேவையான ஒரு ஆளா இருக்கிறார். ஏவலாள் என்றதும் ஆலோசகர் என்றதும் அந்த 3 கருத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுறது. 3 ஏவலாள் என்ன? ஒரு விடயத்தை கட்டளை செய்கிறார். ஓகே, ஏவலால் என்ன சொன்னா பணிவிடை செய்கிறார்கள். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா சொன்ன விஷயத்த வந்து செய்யறாளதான் வந்து ஏவலாளன்னு சொல்லுவோம். சரி, இப்ப 1வது விடையிலிருந்து பார்ப்போம். சுற்றுப்பயணி வழிகாட்டி, ஒரு ஒரு ஆள் டிராவல் பண்றவர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு கைட் தேவை. ஏன்? அவர் பிள்ளையான வழியில எங்கேயும் போகாம சரியான இடத்த போய் அடையிறதுக்கு வந்து என்னது ஒரு வழிகாட்டி வந்து தேவை, சுற்றுலா வழிகாட்டி.
சரிதானே? ரெண்டாவது விடைய கொஞ்சம் விடுவோம். மூன்றாவது விடைய பார்த்தோம்னா ஒரு விளையாட்டு வீரர் என்னது சரியான விதத்துல வந்து அவருடைய இலக்கு அடைகிறதுக்கு வந்து என்னது ஒரு பயிற்றுனர் வந்து தேவை. அதே மாதிரி மாணவனுக்கும் வந்து வழி தவறாம சரியான ஒரு பாதையில போறதுக்கு வந்து என்னது ஒரு ஆசிரியர் தேவை. அதே நேரம் விவரம் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இப்ப நான் சொல்ற ஒரு வேலை செய்யறாள் வேலையாள் அந்த மாதிரி அவருக்கும் ஆலோசகருக்குமான உறவு வந்து என்னது நேரடியான ஒரு தொடர்பு இல்லை. ஆய்வு வந்து இரண்டாவது விடை வந்து சரியான வழியாக வரும். சரிதானே? ஏழாவது கலைய பாவம் ஆய்வுக்கூடம் விஞ்ஞானம், கேட்போர் கூடம் பண்பாடு, விளையாட்டரங்கு சுகாதாரம், விரிவுரை மண்டபம் கல்வி. இதுல எத்தனையாவது விட வரும்? என்ன விட வரும்? விளையாட்டரங்கு சுகாதாரம். ஏன்? ரெண்டுக்கும் எதிரெதிர், அதாவது மற்ற மூன்றுமே வந்து கொண்டு கொண்டு தொடர்புடையதா இருக்கு சார். ஆனா விளையாட்டரங்குக்கு சுகாதாரத்துக்கும் அந்த அளவு உடன்பாடு இல்ல. ஓகே. உண்மை விளையாட்டரங்கு விளையாட்டு வந்திருந்தால் இது எப்படி ஏதோ இருக்கும். இது அதுல இதுதான் வித்தியாசமா இருக்கு. விளையாட்டரங்குக்கும் அதுல சுகாதாரத்துக்கும் சம்பந்தம் குறைவு, தொடர்பு குறைவு. ஓகே. அப்ப கேட்போர் கூடம் பண்பாடுன்றது அதுவும் ஓகே சார். கேட்போர் ஓ கூடம் சரி. சொல்லக்குள்ள அங்க பண்பாடு தொடர்பான விஷயங்களும் நடக்குற நிகழ்வுகள் தானே சார். ஓகே. முதலாவது விடையை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதுல வந்து ஆய்வுக்கூடம் விஞ்ஞானம், அதாவது ஆய்வுகள்ல வந்து சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இருக்குமா? அது சரி. கேட்போர் கூடத்துல வந்து என்னது பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பண்பாடுகள் வந்து பண்பாடு ரிலேட்டடான நிகழ்ச்சிகள் வந்து என்னது நடக்க போகுது. அதே நேரம் விளையாட்டரங்கு சுகாதாரம் என்று பார்க்கும்போது அது ஒரு தொடர்பு இருக்குது. ஆனா இல்லை இங்கன்னு சொல்றேன். இப்போ ஆய்வுக்கூடம் விஞ்ஞானம் என்று சொல்லி ஒரு டிரெக்டான ஒரு தொடர்பு இருக்குமென்னு சொல்லி சொன்னா அங்க வந்து விளையாட்டரங்கு விளையாட்டு அந்த மாதிரி ஒரு வேர்ட் வந்திருக்கும் போது வந்து அது சரியா இருந்திருக்கும். அதே நம்ம சுகாதாரம் பண்ணும்போது அது செகண்டரியா வந்து போகுது. அதே மாதிரி விரிவுரை மண்டபம் கல்வி லெக்சர் ஹால்ல நடக்க போகுது. கல்வி வந்து போட்டப்பட போகுது. சரிதானே? ஆனா எனக்கு தெரிஞ்சதுல வந்து விரிவுரை மண்டபம் கல்விதான் வருமோன்னு தோணுது. ஏன்னா ஆய்வுக்கூடத்துல வந்து டிரெக்டா விஞ்ஞானம் என்ற விஷயத்தை விட ஆய்வுக்கூடத்துல வந்து பரிசோதனைகள் இருக்கும். பரிசோதனைகள் கூட என்ன நடக்க போகுது விஞ்ஞான சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வரப்போகுது. அது என்னன்னா கேட்போர் கூட்டத்தில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. நிகழ்ச்சிகளுக்குள்ளாக வந்து பண்பாடு கடத்தப்பட போகுது. அதே நேரம் விளையாட்டுறங்களை விளையாட்டு இருக்க போது விளையாட்டுக்குள்ளால வந்து சுகாதாரம் வந்து மேம்பட போகுது. ஆனா இங்க விரிவுரை மண்டபத்தில் என்ன டிரெக்டாக வந்து கல்வி என்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. எனி ஐடியாஸ்? விளையாட்டரங்குல எப்படி சார் சுகாதாரம்? அது சார் சுகாதாரம் உடல் எல்லா விஷயம் உடல் ஆரோக்கியம் சுகாதாரம் அந்த மீனிங்ல சொல்றீங்க. அப்படி ஓகே. ஆனால் பார்க்கும்போது வந்து விளையாட்டரங்கு சுகாதாரம் தான் வந்து விடையா வரும். ஏன்னு சொல்லி சொன்னா விளையாட்டால வந்து என்னது இப்போ ஆரோக்கியம் என்ற விஷயம் வந்து ஓகே இருக்கும். சுகாதாரம் இருக்குமான்னு சொல்லி டிரெக்டா சொல்லல அதில் நாங்க. ஓ சார், அப்படி ஆரோக்கியம் என்று சொல்றக்க ஓகே. Yeah. அப்படி ஒரு விதத்துல பார்க்கும்போது வந்து இந்த ஆய்வுக்கூடம் விஞ்ஞானம் கேட்போர் கூடம் பண்பாடு விரிவுரை மண்டபம் கல்வி வந்து ஒரு சரியான விடையா வரும். ஆனா விளையாட்டரங்கு சுகாதாரம் வந்து மூன்றாவது ஆகும். விளையாட்டரங்குல வந்து விளையாட்டுகள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதோட ஆரோக்கியம்
ஓகே. அப்படி பார்க்கும்போது வந்து விளையாட்டு அரங்கு சுகாதாரம் வந்து ஒரு அந்த பிள்ளையான சொற்றொடராக வந்து வரும். ஸோ வேறு யாருக்கும் நான் இப்போ தான் பார்த்தேன் நிறைய பேர் chat boxல வந்து ஆன்சர்ஸை போடுறீங்க. chat box எனக்கு பார்க்க இயலாது. ஸோ ஆன்சர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து பேப்பர் செஞ்சோட போகிறோம். ஸோ சரி, அடுத்த இந்த யார் அன்மியூட் பண்ணியிருந்தீங்கன்னா மியூட் பண்ணிடுறேன். ஸோ 8வது கேள்வியே பார்ப்போம். கருதப்பட்ட அனுபவ ரீதியான புறவயமான அகவயமான கற்பனையான நிஜமான அறிமுறை செயல்முறை. 4வது சார். ஓகே, இதுல வந்து 4வது எப்படி? ஆப்போசிட் வேர்ட்ஸ் கரெக்டா சார்? இதெல்லாம் எதிர்பார்த்தமா இருக்கு. இது மட்டும் எதிர்பார்த்தா ஓகே, வேற எதுவும் ஐடியாஸ்? முதலாவது சார். ஏன்? அறிமுறை செயல்முறையும் வந்து ஆப்போசிட் மாதிரி விளங்குது சார். அப்படி பார்த்தா எனக்கு முதலாவது தான் வரும் என்று தோணுது. அறிமுறை என்பது வந்து ஒரு தியரட்டிக்கல், அதே மாதிரி செயல்முறை என்றது வந்து பிராக்டிக்கல். அப்ப முதலாவது தானே சார்? என்னடா கருதப்பட்ட அனுபவ ரீதியான ரெண்டும் ஆப்போசிட் மாதிரியே தெரியுது. புறவயத்துக்கு எதிர்தான் அகவயம் என்றது ஷுவரா தெரியும். கற்பனைக்கு ஆப்போசிட் தான் நிஜம். அறிமுறையும் செயல்முறையும் அறிமுறையை வச்சுதானே சார் நாங்க சில செயல்முறைகளையும் செய்வோம். இப்ப விஞ்ஞான தியரியை வச்சுதான் சில பிராக்டிக்கலா செய்வோம். ஒரு பிராக்டிக்கல்னா தியரிக்கு மேபி வருவோம். அதை நாங்க எதிரென்று சொல்லி சில சந்தர்ப்பங்கள் எடுக்கலாம் சார். எதிர்ப்பதம் எடுப்பது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒத்த விஷயங்கள் இல்லையா? சரி, அவ்வளவு வழியில பாவம். முதலாவது வந்து கருதப்பட்ட அனுபவ ரீதியான ஒன்று வந்து என்ன அசியூம் பண்றோம், இப்படி இருக்கலாம் இருக்கலாம்ன்றது. அனுபவம் என்று சொல்லும்போது வந்து ஓகே, லைக் ஏதோ ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு கொண்டு சொல்றது. அதே மாதிரி புறவயமான அகவயமான எக்ஸ்டர்னல் இன்டர்னல். சரிங்களா? அதே மாதிரி கற்பனையான நிஜமான கற்பனை நிஜம், அதுவும் வந்து ஆப்போசிட் வேர்டுன்னு தெரியும். புறவயமான அகவயமான அதுவுமே வந்து ஆப்போசிட் வேர்டுன்னு தெரியும். அறிமுறை செயல்முறை. ஸோ தியரி ப்ராக்டிக்கல். மேபி இந்த கருதப்பட்டன்னு சொல்றது வந்து அனுபவம் இல்லாம ஒரு விஷயத்த நாங்கன்னு சொல்றோம், அசியூம் பண்ண போறோம். இப்போ ஒரு விஷயத்துல அனுபவம் இருக்குமென்னு நான் சொல்லும் இது இப்படித்தான் வரும் என்று சொல்லி, அதுல ஒரு விஷயத்துல அனுபவம் இல்லையேண்டா என்ன சொல்லும், ஓகே இப்படி இருக்கலாம் அசியூம் பண்ணுவோம். இப்போ சூரியன் ஒரு நாளும் நாங்க உதிக்கிற பார்க்க இல்லைன்னா என்னது, சூரியன் ஒன்று கிழக்குல உதிக்கலாம் அல்லது மேற்குல உதிக்கலாம் வடக்குல தெற்குல உதிக்கலாம்னு சொல்லி கருதுவோம். அதே நேரம் வந்து சூரியன் கிழக்குலாம் உதிக்கும்னு சொல்லி பார்த்து ஒரு ஆள் என்ன செய்வார், டைரெக்டா சொல்லுவார் என்னது, ஓகே சூரியன் வந்து கிழக்குலாம் வந்து உதிக்குதுன்னு சொல்லி. சின்ன எக்ஸாம்பிள் இது. அதே அறிமுறைக்கும் செயல்முறைக்கும் வந்து தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆப்போசிட் வேர்ட் மாதிரி தான், ஆனால் ஆப்போசிட் இல்லை. இப்போ தியரிக்கு எதிராக செயல்முறைன்னு நாங்கள் சொல்லலாம். அது சரி, தியரியை வச்சு கொண்டு தான் என்ன செய்வோம் நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகிறோம். அதனால வந்து நாங்கள் என்ன சொல்றேன், எதிர்மறையான வேர்ட்ஸ் ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 4வது விட வந்து சரியான வழியா இருக்கும். வேறு யாருக்கும் ஐடியாஸ் இருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்க. இந்த இதுல வந்து முதலாவது என்னன்னு சொல்லுதுன்னா, இப்ப கருதுறதுக்கு கருதப்பட்ட அனுபவ ரீதியான அப்படின்னு பார்க்கும்போது வந்து அனுபவம் இல்லைன்னா தான் ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து அனுபவம் இருந்தா நாங்க
எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த விசேஷம். அப்போ அது அப்படி பார்க்கும்போது வந்து அனுபவம் இல்லை, அனுபவம் அப்படின்றதுல வந்து அது ஒரு எதிர் ஆப்போசிட் வேர்ட்ஸாக வந்து எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 4வது வந்து விடையா வரும். வேறு யாருக்கும் இந்த ஐடியாஸ் இது மாதிரி தான் ஷேர் பண்ணுங்க. சரி, அடுத்த 9வது கேள்வியே பார்ப்போம். பயிற்சி, திறமை, திடசங்கற்பம், வெற்றி, பொறுமை, நிம்மதி, எதிர்பார்ப்பு, கௌரவம். 4வது சார் எதிர்பார்ப்பு கௌரவம். ஏன்? நாலாவது தான் சார் வரும். ஓகே, ஏன்னா எதிர்பார்ப்பு மட்டும் இருந்தா மட்டும் எதிர்பார்ப்போட மட்டும் கௌரவம் வந்துடாது. இப்ப பயிற்சி இருந்தா நிச்சயமாக திறமை வரும். திடல் சங்கல்பம் இருந்த திடல் சங்கல்பம் ஒரு கைண்ட் ஆஃப் வைராகியம், வெற்றி வரலாம், அதுவும் வரலாம். பொறுமை இருந்தா நிம்மதி வரும் டெஃபினட்டா ஓரளவுக்கு. ஆனா எதிர்பார்ப்பு மட்டும் இருந்தா போல கௌரவம் தராது. கௌரவம் தர்றதுன்றது இன்னும் ஒரு ஆளுடைய கையிலயும் இருக்கு. ஜஸ்ட் நாங்களே மட்டும் டிசைட் பண்ண முடியாது. மிச்சம் 3மே எங்களுக்குரியது. தானே செய்து தானே அதை கெயின் பண்ண முடியும். ஆனா இந்த கௌரவம் என்றது சுத்தியுள்ள கூட்டத்திலையும் சார்ந்ததான் மேபி இருக்கலாம் கண்டுபிடியா. இப்ப இந்த 9வது கேள்வி எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா, ஒரு முதலாவது சொல்லால வந்து 2வது சொல்ல வந்து நாங்க அடையக்கூடியதா வந்து இதுல வந்து வந்திருக்காங்க. உதாரணமா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா என்னது, திறமை வந்து அதிகரிக்க போகுது. அதே மாதிரி திடசங்கல்பம் என்றது வந்து ஒரு உறுதியா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஒரு லைக் சொன்ன மாதிரி தான் வைராக்கியம். அப்படி இருக்கும்போது வந்து வெற்றி என்ற விஷயம் வந்து வரப்போகுது. அதே மாதிரி பொறுமையா இருந்தோம்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒவ்வொன்றைக்குமே வந்து ஆக்ரோஷப்படாம இது செய்யாம பொறுமையா இருந்தோம்னு சொல்லி சொன்னா நிம்மதி, அதுவும் வந்து வரக்கூடியது. அதே நேரம் வந்து 4வது சொல்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எதிர்பார்ப்பு, கௌரவம். இப்ப நாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருந்து கௌரவம் வரும்னு சொல்லலாம். ஆக வந்து 4வது விடை வந்து இதுல வராது. ஒரு சொற்றொடருக்கு வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத இருக்கிறதால வந்து நாங்க 4வது விடையை வந்து சரியான விடையா வந்து இருப்போம். சரிதானே? அடுத்த 10வது கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வினா விடை, தர்க்கம் நிறுவல், பிணக்கு இணக்கப்பாடு, பிரச்சனை தீர்வு. 2வது சார் தர்க்கம் நிறுவல். 2வது. ஓகே, ஏன்? ஓகே, அதே மாதிரி தான் 1வது கேள்வி எழுதோம்னா வினா விடை, பிணக்கு இணக்கப்பாடு, பிரச்சனை தீர்வு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து என்னது ஒரு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தர்க்கம் நிறுவல் வந்து என்னது சரியான விடையா வந்து வரும். தர்க்கம் ஒன்று இருந்தா நிறுவல் ஒன்று வர தனி சார். சரி, தர்க்கமான நிறுவல் வரத்தான் வேணும். ஆனா மெட்டல் சொல்ல எல்லாமே வந்து ஒரு எதிர் சொல் மாதிரி தானே. வினா விடை, வினா ஒன்று இருந்தா விடை ஒன்று வேணும் சார். பிரச்சனை இருந்தா தீர்வு ஒன்று கிடைக்கும். தர்க்கம் ஒன்று இருந்தா நிறுவல் ஒன்று ஏற்படும். பிணக்கு இருந்தா இணக்கப்பாடுதான் வரும் என்று சொல்லிடாதே சார். மேடம் இணக்கப்பாடுன்றது சரியான இதா ஆன்சரா இருக்காது தானே. சில வேளை ஒரு ஜஸ்ட் வினாக்கண்டு அதுதான் விடையா இருக்கும். தர்க்கம் என்று சொன்னா அதுக்குரிய நிறுவல் சரியா அதுதான் நிறுவலாக இருக்கும். அதே மாதிரிதான் பிரச்சனைக்குரிய சொல்யூஷனும் அப்படித்தான் இருக்கு. இணக்கப்பாடுன்றைக்கு ஒரு டொலரன்ஸ் அடிப்படையில சமரச அடிப்படை தானே சார். பிணக்கு இணக்கப்பாட்டோடைய முடியும் என்று சொல்லிடாது தானே சார். வேற யாருக்குமே ஐடியா? சார் தர்க்கம்னா என்ன சார்?
தர்க்கம் சொல்லும் போது லைக் ஒரு லாஜிக்கல் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு லாஜிக்கல் வாதம் ஆர்கியூமெண்ட். ஒரு வாதம் என்று சொல்லலாம் அப்படியா சார்? ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் தான். ஓகே சார். நாங்க வாதம் பண்ணும்போது அதை வந்து அவங்க வந்து எதிர்க்கட்சி வந்து நிறுவனம் தானே சார் வந்து எதிர்க்கட்சி எதிர்த்து வாதாடுறது நிறுவல். சார் எஸ்கியூஸ் ஆமா. இதுல வந்து அந்த நிறுவலன்னு சொல்லி சொன்னா என்ன சார்? நிறுவனம்னா இந்த இதுக்கு வந்து தான் முடிவு அப்படின்னு சொல்லி நான் நிறுவனது. அப்படின்னு பார்த்தா இதுல வந்து பாசிட்டிவா எடுத்திருக்காங்க எல்லாமே பாருங்க. வினாண்டக்குள்ள அதுக்கு பாசிட்டிவ் வந்து விடை. அது எப்படி பாசிட்டிவ் ஆகும்? வினாவுக்கு ஒரு ஆன்சர் தான் அது. ஓ விடை கிடைக்கும், இல்லாட்டி விடை கிடைக்காது அந்த மாதிரி. அடுத்தது பிணக்குல வந்து இணக்கப்பாடுன்றது வந்து ஒரு பாசிட்டிவான இது. அடுத்த பிரச்சனைக்கு தீர்வுன்றதும் ஒரு பாசிட்டிவா வருது. அதான் நான் கேட்கிறேன், தர்க்கத்துக்கு அந்த நிறுவல் என்ற அதுல மீனிங் என்னன்னு. ஓகே, நிறுவல் என்று சொல்லும் போது வந்து லைக் அது வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். அப்பன்னு சொன்னா விட வந்து தர்க்கம் நிறுவல் அந்த இது நாங்க எடுக்கலாம். ஏன்னா மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ். சார் வினாவுக்கு விடை எப்படியோ அதே மாதிரி தற்களுக்கு ஒரு நிறுவல் இருக்கு. ஓகே, அந்த இதுல வந்து பாக்குறது சரியா இருக்கும். வினாண்டு இருக்கும்போது வந்து ஒரு விடை வந்து கட்டாயம் இருக்கணும். ஒரு தர்க்கம் வந்து தர்க்கத்தை வந்து நான் சொல்லலாம், ஒரு விவாதம் ஒன்று கூட இருக்கலாம். ஒரு விவாதம் ஒன்று போகும்போது வந்து அதுக்கே ஒரு முடிவு ஒன்று இருக்க போகுது, நிறுவல் ஒன்று இருக்க போகுது. சரி, ஒரு ஒரு டாபிக்ல விவாதம் போகுதுன்னு சொல்லி சொன்னா கடைசியா வந்து என்னது ஒரு முடிவுக்கு வந்து வரத்தான் வேணும். அது வந்து நிறுவல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இப்ப தர்க்கத்தை வந்து நான் லொஜிக்கல் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் தர்க்கம், இந்த லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் ரிலேட்டட் யாரும் மீட் பண்ணதுன்னா கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இப்ப லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் ரிலேட்டடா வந்து இப்படி ஐக்யூ பேப்பர்ஸ்லயே வந்து நிறைய கேள்விகள் வந்து வரும். சரி, கேள்வி வரும்போது பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னது ஒரு நிறுவல் இருக்க போகுது. இப்போ உதாரணமா ஒரு 2-3 கூட்டி தந்திருப்பாங்க. இதுல இருந்து என்ன நிறுவலாம், என்ன கூட்டு முடிவா வரும் என்று சொல்லி தந்திருப்பாங்க. போன வகுப்புல வந்து அப்படி கேள்வியில் பார்த்து நான் நினைக்கிறேன். அப்ப தர்க்கம் ஒன்று வரும்போது, ஒரு விவாதம் ஒன்று வரும்போது என்னது ஒரு நிறுவல் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வந்து ஒரு தீர்வு இருக்க போகுது. ஆனா ஒரு பிணக்கு வரும்போது வந்து சொல்லுங்க. நான் இதுக்கு முதல் 2 கிளாஸ்லயே நான் கலந்து கொள்ளல சார். அதுல ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? அது நீங்க ஹையர் கேட்கணும். ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்றது அவளுக்கு ஓகே. அதே மாதிரி வந்து பிணக்கு இருக்கும்போது வந்து நிச்சயமா ஒரு இணக்கப்பாடு ஒன்று இருக்குமென்று சொல்லி நாங்க நிச்சயமாவும் சொல்ல இயலாது. ஸோ அந்த அந்த ஒரு வியூல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 3வது விடை வந்து சரியான விடையா இருக்கும். வேற யாருக்கும் எதுவும் சஜஷன்ஸ் இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி. 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் சில ஆங்கில சொற்களில் உள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு தனிப்பட்ட இலக்கங்களால் குறியிடல் சம்பந்தமான கீழ்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, ஆங்கில எழுத்துக்கு தனிப்பட்ட இலக்கங்கள் குறியிடல் சம்பந்தமாக கீழ்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. சரிதானே? அடுத்த கேள்வி வந்து கீழே இருக்கிறோம், அதுல வந்து எழுதுறேன். ஜூனை வந்து எப்படி எழுதுறாங்க? 5, 3, 6, 2. ஜூலை 5, 3, 7, 4. அதே மாதிரி நேம் 7, 1, 8, 4 சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா இந்த குறியீடுகள் தரப்பட்டுள்ளன. இந்த சொற்றொடர்கள் ஒழுங்கில் தரப்படவில்லை. ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட இலக்கங்களை கண்டுபிடிக்கவும்.
ஓகே, இது வந்து ஒரே ஒழுங்குல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பாப்போம். கேள்வி விளங்கி இருக்க நினைக்கிறேன். ஜூன், ஜூலை மற்றும் நேம் என்ற சொற்கள் 5362, 5374, 7184 என்ற ஒழுங்கில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இந்த குறியீடுகள் தரப்பட்ட சொற்களின் ஒழுங்கில் தரப்படவில்லை. அப்ப ஜூனுக்கு 5362 இல்லை, ஜூலைக்கு 5374 இல்லை, நேமுக்கு 7184 இல்லை. இது வந்து மாறி இருக்கலாம். அதன்படி ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை கொண்டுள்ள தெரிவை தெரிவு செய்து அதன் இலக்கத்தினை அவ்வினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோடு மீது எழுதுங்க. சரிதானே? இதுல சொல்லிட்டாங்க ஒரே ஒழுங்குல வந்து தரப்பட இல்லை என்று சொல்லி. சரி, நம்ம பார்ப்போம். முதலாவது சாரி 4வது. ஓகே, இது முதலாவது நான் விடைக்கு போறதுக்கு மேல் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்க்க வேண்டும். சரிதானே? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் ஜூனிலையும் நேமிலையும் வந்து ஓகே, அதுல வந்து 5374 7184 ரெண்டுலயும் 4 கடைசியா வருது. அப்ப ஈக்கு வந்து 4 வரும். ஜூலைல 4 இல்ல, ஈ இல்ல. ஓகே, அதனால 4 அப்ப அதை வச்சுக்கோன்னு மட்டும் 2 மீஸ் ஆகணும். ஓகே. அப்ப சொல்லிச்சுன்னா ஜூன் 5374 வரும். ம் ஜூலைக்கு 5362 வரும். ஜூக்கு 53 வருது ஜூன்ல. அப்ப எல்வைக்கு 62 வரும். ஜூலைக்கு 5362 வரும். நேமுக்கு 7184 வரும். ஓகே, சரி. இதுல கண்டுபிடிச்சதுல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? நான் சொன்ன வேறே சரிதான். திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்க. சார் திருப்பி இருக்கா சொல்லுங்க சார். ஓகே, சரிதானே? இப்ப இதுல வந்து இந்த ஜூனுக்கு 536 அப்படி டிரெக்டா ஓர்டர்ல இல்ல, மாறித்தான் இருக்குது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஜூனுக்கும் ஜூலைக்கும் இடையில வந்து என்னது, இந்த ஜேயு என்று சொல்லி 2 வேர்ட்ஸ் ஆகியா இருக்கிறதால வந்து இந்த ஜூன் ஜூலை தான் வந்து இந்த 2 சொல்லையும் வரப்போகுது. இப்ப அடுத்த நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நேமையும் ஜூனையும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நேமும் ஜூலைக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. அப்ப நேமையும் ஜூனையும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இதெல்லாம் வந்து என்னது, ஒரே ஒரு எழுத்து வந்து ஒற்றுமையா இருக்குது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஈதான் வந்து சமனா இருக்குது. ஆகவே ஈ வந்து 4. இது விளங்கிட்டுதா? இதுல வந்து ஜேயு வந்து ஒன்றா இருக்குது. சரிதானே? ஆகவே வந்து நாங்க இதை வந்து என்ன செய்யலாம், ஜூனுக்கும் ஜூலைக்கும் தான் இந்த 5362 5374 வரப்போகுதுன்னு வந்து ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிதானே? ஆனா இந்த ஜூனை நேமை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா கடைசியா வந்து என்ன செய்ய போகுது, 4ல வந்து முடியுது. அது வந்து இது வந்து ஜூனுக்குரியது, இது வந்து நேமுக்குரியது, இது ஜூலைக்குரியது. ஆகவே வந்து இ வந்து என்னவா இருக்கும், 4ஆ இருக்கும். ஜே வந்து 5ஆ இருக்கும். யூ வந்து 3ஆ இருக்கும். இது விளங்கிட்டுதா? ஏ வந்து என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். ஓகே சார். ஓகே. அப்ப இதுல கேள்விக்கு போகும். சரி,
கேள்வியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஜனவரி என்றதை வந்து எப்படி குறிப்பிடலாம்னு தெரியும். எங்களுக்கு தெரியும் ஜேக்கு வந்து 5 வரப்போகுது, ஏக்கு 1 வரப்போகுது. ஆகவே ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், 4வது விடையை வந்து தெரிவு செய்யலாம். சரி, அடுத்தது பார்ப்போம். இந்த இதுல வந்து 7 என்னத்தை குறிக்குது, என்ன குறிக்குது? ஏ வந்து என்ன குறிக்குது? அப்ப அடுத்த கேள்வி கேட்டுக்கலாம், எந்த சொல் 1 7 7 4 1 6 வந்து குறிப்பிடப்படக்கூடியது? ரெண்டாவது சார். என்னண்டு? சரி, அது வந்து ஒரு சிம்பிள் கேள்விதான். சரிதானே? ஏ வந்து என்ன செய்ய போகுது, ஏதான் வரப்போகுதுன்னு சொல்லி தெரியும். ஒன்று இருக்கிறாள், ஆக இந்த ரெண்டையும் தட்டி விடலாம். சரி, எம்எம்மா என்னென்னு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ஏக்கு வந்து சரி என்னைக்கு வந்து 7ன்னு சொல்லி நான் இதில் கண்டுபிடிச்சிட்டேன். வந்து 2வது விட வந்து இப்படியா வரும். இது விளங்கிட்டுதா? தெரியுமே, டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்ததா மேனுவல் என்ற சொல்ல வந்து என்ன நம்பரால குறிப்பிடலாம்? சரி, எம் பார்ப்போம். இங்கே இதுதான் வந்து எம் வந்து 8, எம் வந்து 8. ஆகவே வந்து இந்த முதலாவது விடையையும் 2வது விடையையும் வந்து தட்டி விடலாம். அடுத்ததை பார்ப்போம். ஏ வந்து 1 தெரியும். சரி, ஏயுமே 1 தான் இருக்குது. அடுத்த எல்ல பார்ப்போம். எல் வந்து 6. இந்த ஜூலைல வந்து எல் வந்து 6. வந்து 4வது விடையா வரும். எந்த எழுத்து இலக்கம் 8ஐ பயன்படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுல பார்த்தோம்னு சொல்ல தெரியும், எம்முக்கு வந்து 8 வரும். எப்படியான கேள்வி, இந்த பந்தியா தந்திருக்க கேள்வி இல்லாம வந்து சரியான இலகுவான கேள்வியா இருக்குமேண்டா கொஞ்சம் ஒரு டக்குன்னு டிராஃப்ட் பண்ணி அந்த கொஞ்சம் ஐடியா எடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு 5 கேள்வியை வந்து நீங்க இலகுவா வந்து செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த எழுத்து இலக்கம் ஏயினை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டுள்ளது? அதுவுமே எங்களுக்கு ஈஸியா தெரியும். அதை வச்சுக்கொண்டா முதல் கேள்வியும் செஞ்சுனாங்க 1. ஓகே, இதுல வேற யாருக்குமே டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, அப்படி இந்த கேள்வி டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இன்றைக்கு கிளாஸ் முடிக்கலாம். பேப்பர்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த கேள்வியில் வந்து செஞ்சு கொண்டு வாங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நான் மிச்ச கேள்வியில் வந்திருக்கா பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து கூட கொஞ்சம் லொஜிக்கலான கேள்வி இல்லைனாலும் மெனக்கிட வேண்டியிருக்கு, டைம் காணாண்டதால் வந்து இந்த விழாக்களோட வந்து இன்னும் ஓப்பனாக முடிப்போம். ஸோ வேறு டவுட்ஸ் இருக்குமென்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். பேப்பரை வந்து ஷேர் பண்ண சொல்லிவிடுறேன். நீங்கள் மற்ற கேள்வியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து மிச்ச கேள்வியில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தேகங்கள் ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் வகுப்பை வந்து இவ்வளவு நேரமும் நுண்ணறிவு தொடர்பான வகுப்பினை கிளியர்லாம் இருக்குது. இப்போ ஓகேயா? ஓகே, விலங்குகள் எவ்வளவு நேரம் சொல்லுங்க. ஓகே, சந்தேகங்கள் ஒன்றும் இல்லாத பட்சத்துல நாங்க வகுப்பை வந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். என்னட்டு சொன்னா என்னால இதுக்கு முதல் கிளாஸ்ல கலந்து கொள்ள முடியல. எனக்காக ரெக்கார்ட், பழைய கிளாஸ் ரெக்கார்ட் தர முடியுமா? கேட்டுட்டு நாங்க சொல்லணும். நீங்க குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. சாரி, விலங்குல ரெக்கார்டிங் அதை ஷேர் பண்றது அண்ணா தான் முடிவெடுக்கணும். குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து போடுங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஓகே, இவ்வளவு நேரமும் சிறப்பான விளக்கங்களுடன் நமது வகுப்பை நடாத்தி தந்த வளவாளருக்கு நமது நன்றிகள். பங்கு பெற்றவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் அடுத்து வரும் வகுப்புகளிலும் இணைந்திருங்கள். நன்றி.